வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த 2 வாழைக்காயை நாம தோல் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை பாதியா நறுக்கிக்கோங்க. நாம இப்போ சிப்ஸ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். சிப்ஸ் செஞ்ச உடனே அது மேலே போடுற மேல் பொடிக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, காரத்துக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, காஷ்மீர் ரெட் சில்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நார்மல் வீட்டு மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்திருக்கேன். சாட் மசாலா போட்டிங்கன்னா அந்த சிப்ஸ் நல்லா கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்கும். அதுக்காக இது எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கலரை கொடுக்கும். இது காரத்துக்காக எடுத்திருக்கேன். இதை நாம் எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காயுது. இந்த எண்ணெய் காயறதுல நான் வாழைக்காவை இந்த மாதிரி சீவல்ல சீவி வச்சுக்கிறேன். நாம் சீவி வச்சுட்டு அதை நாம் இதில் மீடியம் ஃப்ளேம் வச்சு போடலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. உங்களுக்கு அப்படியே இந்த பேன் மேலேயே வச்சு அந்த சீவலில் வச்சு நீங்கள் சீவ தெரியும்னா நீங்கள் அந்த மாதிரி சீவலாம். மொத்தமாக சீவிட்டு போடக்கூடாது, ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் மொத்தமாக சீவி ஒன்றா தான் எடுத்து போடணும். அப்படி இல்லைன்னா இதுலேயே சீவலில் வச்சு நீங்கள் சீவி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிப்ஸு ரெடி ஆகிடும். பாருங்க, நான் சிப்ஸை சீவி இதில் போட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். நாம் எல்லா வகையான சாதத்துக்கும் இது அப்பளம் மாதிரி வச்சு சாப்பிடலாம். அதிக அளவில் செஞ்சு கூட நீங்கள் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கெட்டு போகாது. 1 வாரம் ஆனாலும் நல்லா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கலந்த சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் மொத்தமாக போடக்கூடாது, சீவி வச்சுட்டு, ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். தனித்தனியாக சீவிட்டு அதை தனித்தனியாக தான் எடுத்து இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். நாங்கள் எடுத்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். எண்ணெயிலேருந்து பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், சத்தம் இருக்கு பாருங்கள். இதேதான். இது மொத்தமாக எடுத்துட்டு திரும்பியும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த இன்னொரு வாழைக்காவையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதே இன்னொரு முறை எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை எடுத்துடுறேன் ஆயிலிருந்து. இப்போ நான் ஆயிலிருந்து இதை எடுத்துடுறேன். அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா ரொம்ப சீக்கிரத்தில் ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால் பொறுமையாக இதை செய்யணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிளேடில் இந்த மாதிரி சீவல் இதில் சீவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும். மேல் தோல் கருத்து போயிடுச்சுன்னா தயவுசெய்து திரும்பி சீவி எடுத்துருங்க. இல்லைன்னா ஓரம் ஃப்ரை பண்ணும்போது கருப்பாக இருக்கும். அதனால் நல்லா அந்த தோலை சீவி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இது போல் சீவி எடுத்துட்டு நீங்கள் ஆயிலில் போடும்போது ஒன்றா பிரித்து தான் போடணும். அப்படியே இதை எடுத்து அப்படியே கொட்டக்கூடாது. கொட்டுனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி பிரித்து போடணும். உங்களுக்கு ஆயிலையே பண்ண முடியும்னா ஆயில் மேலே இந்த பிளேடை வச்சுட்டு அப்படியே நீங்கள் சீவினீங்கன்னா அது அப்படியே ஆயிலில் விழுந்துடும்.
இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணோன்னா இந்த மாதிரி சீவி வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஆயிலில் போடுங்க. சூடான ஆயிலில் போடணும், மிதமான தீயில. இப்போ பாருங்கள், நாம் சீவி வச்சதை இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு ஒன்று ஒன்றா நாம் அதில் ஆட் பண்ணணும். எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போடுங்க, மேலே மேலே போடாதீங்க. மேலே மேலே போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அப்புறம் வேகாது, பிரித்து எடுக்கிறது கஷ்டம். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் இந்த மாதிரி நாம் வடிகட்டி எடுத்துடலாம். இந்த ஒன்று அப்புறம் எடுத்துருவேன், ஏன்னா இப்போ இதை முக்கணுன்னா இது ஃபுல்லாக திரும்பி எண்ணெய் பிடிச்சிக்கும். அதனால் இதை தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நான் எடுத்துருவேன். அவ்வளோதான். இந்த மாதிரி இதை எடுத்துடணும். இப்போ நான் மீதம் இருக்கிறதையும் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ என்னன்னா, இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் வாழைக்காவை நாம் அரியும் போது நம்ம கையெல்லாம் அப்படியே கரையாக ஆகிடும், கருப்பாக ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் வாழைக்காயெல்லாம் கட் பண்ணும் போது கையில் கோகோனட் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது உங்களோட கை விரல்லாம் கருப்பு கலராக ஆகாது. இன்னொன்று, வாழைக்காவை அரிஞ்சோன்னு நாம் அதை தண்ணியில் போட்டு வைப்போம். அந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நாம் ஃப்ரை பண்ண எடுக்கும்போது ஒரு கிச்சன் டவலாலேயோ இல்லை மஸ்லின் கிளாத் இருந்தால் அந்த கிளாத்தாலேயோ இந்த வாழைக்காவை நல்லா தொடச்ச பிறகு நீங்கள் ஆயிலில் சீவி போடுங்க. ஈரத்தோடு போடாதீங்க, ஏன்னா எண்ணெயில் போட்டோன்னு அது வெடிக்கும். அதனால் ஈரத்தோடு போடாதீங்க, அதை பார்த்து எண்ணெயில் போடுங்க. அதனால் அந்த வாழைக்காவை நீங்கள் கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டோன்னு உடனே அதிலேருந்து எடுத்து அப்படியே நம்ம இதில் ஃப்ரை பண்ணக்கூடாது. சூடு ஆயிலில் போடும்போது எண்ணெயில் போட்டோன்னு வெடிக்கும். அதனால் அந்த வாழைக்காவை தொடச்சிட்டு நீங்கள் ஆயிலில் போடுங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்த பிறகு மொத்தத்தையும் நான் இன்னொரு வாட்டி இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். எடுத்துட்டு அந்த உப்பு காரத்தை நான் இதில் சேர்த்துப்பேன். அவ்வளோதான். இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நான் எல்லாத்தையும் திரும்பி இதில் ஒரு வாட்டி போட்டுற போகிறேன். இப்போ பாருங்கள், பொரிச்சு வச்ச எல்லா வாழைக்காய் சிப்ஸையும் நான் இதில் போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு 2 செகண்ட் பொறுத்து இதை நான் எடுத்துருவேன். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற மூலியமாக என்ன ஆகும்னா நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் நாம் 2வது வாட்டியும் நாம் இதில் போடுறோம். இதில் ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க, ஏன்னா ஆல்ரெடி இது ஃப்ரை ஆனது தான். அதனால் என்னடா அதுன்னு யோசிக்காதீங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்துடுறேன். வடிகட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இந்த அளவு தான் வந்தது, ரொம்ப கம்மியான அளவு தான் வரும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு வாழைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை இப்போது கிச்சன் டவலில் போட்டு பேப்பர் கிளாத்தில் போட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் அந்த கலந்து வச்ச காரத்தை இதில் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கிச்சன் டவலில் போட்டு
இதை பரப்பி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் இருக்க ஆயிலெல்லாம் இந்த கிச்சன் டவலில் வந்துடும். நமக்கு அந்த அளவுக்கு ஆயிலெல்லாம் ஒட்டாது. இது நான் ஃபஸ்ட்டு என் கையில் இருந்த ஆயில் இந்த மாதிரி ஒட்டாது. இந்த கிச்சன் டவலில் கொஞ்சம் நேரம் இது இருந்த உடனே நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம காரப்பொடியை சேர்த்துடலாம். பாருங்கள், 2 வாழைக்காய் இவ்வளோண்டு தான் சிப்ஸ் வந்துச்சு. இந்த சிப்ஸில் நாம் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டின அந்த காரத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை இதில் போடுறேன். போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இதில் அந்த காரப்பொடியை போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. இந்த வாழைக்காய் சிப்ஸை கலந்த சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இது அதிக அளவில் செஞ்சு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். வேணும்போது காலையில் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும் போது இதையும் வச்சு கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.